அதாவது வந்து தம்பி சங்கீதன் அவர் வலிப்பு வந்து பாடினாரோ அல்லது காசு பாடினாரோ வெறிய போட்டு பாடினாரோ எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் எழுச்சி பாடல்களை பாடுவதை நிறுத்த வேண்டாம். இந்த நாட்டில் எங்களுடைய பிரச்சனை பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றன. பிணையில் வெளியே வந்த சொல்லிசை பாடகர் மக்களுக்கு நன்றி தெரிவித்து வெளியேறினார். எனக்காக போராடின மக்கள் அனைவருக்கும் நன்றி. முக்கியமாக ஜனாதிபதி அவர்களுக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அண்ணா அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி. பிணையில் வந்து விடுதலை செஞ்சுருக்கணும். அவ்வளோதான் இப்போதைக்கு எனக்கு தெரியும். வேறு என்ன நடந்ததுன்னு தெரியாது. நான் போய் பார்த்துட்டு அந்த சோசியல் மீடியாவில் அப்டேட் வந்துதான். கிளிநொச்சி பாடகர் சங்கீதன் பிணையில் விடுதலை, அனுரவுக்கு நன்றி தெரிவிக்கும் மக்கள். பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த கிளிநொச்சியை சேர்ந்த சொல்லிசை பாடகர் சங்கீதன் இன்று சாவகச்சேரி நீதிமன்றத்தினால் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். அவர் மீதான வழக்கை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் அல்லாமல் குற்றவியல் கோர்வையின் பிரிவின் கீழ் தொடர்ந்து முன்னெடுக்க சட்டமா அதிபர் பரிந்துரைத்ததன் அடிப்படையில் இன்று அவர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். இன்று சபையில் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தை வம்புக்கு இழுத்த அர்ச்சனா எம்பி. எனக்கு பின்னால எந்த அரசியல்வாதியும் இல்லை. எங்களுடைய பாதுகாப்பு அமைச்சர் சொல்லியிருக்கிறார் இன்றைய தினம். அதாவது வந்து தம்பி சங்கீதன் அவர் வலிப்பு வந்து பாடினாரோ அல்லது காசு பாடினாரோ வெறிய போட்டு பாடினாரோ எனக்கு தெரியாது. ஆனால் அந்த நபரை இன்றைய தினம் பிடிஏ என்று சொல்லுகின்ற சார்ஜ், அதாவது வந்து பயங்கரவாத தடை சட்டம் அவருக்கு போடப்பட்டிருந்ததை மாற்றி அமைக்கப்பட்டு சாதாரண சிறு குற்றங்களுக்காக அவருக்கு நான் நினைக்கிறேன் 186 ஏதோ ஒன்று போடுறாங்க. ஆகவே அந்த விதத்தில் எங்களுடைய பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அது வரவேல நான் பார்த்தேன் எங்களுடைய ஐயா மேட்ட கேசவன் சாயந்த், உங்கள்கிட்ட நாங்களே தான் சொல்கிறேன், கேசவன் சாயந்தன் போய் யாழ்ப்பாணத்தில் இருந்து சொல்லி கொண்டிருக்கிறார் தாங்கள் அவரை விடுவிப்பரா. எனக்கு விளங்கல. மட்டக்களப்பில் போய் லைப்ரரியை துறக்க சுமந்திரனால 7 வேண்டாம் மட்டக்களப்ப ஏன் இவருக்கு போய் ஜனாதிபதியோட காய்ச்சி தம்பி சங்கீதம் எடுக்கல. அடே எல்லாம் நாடகம்டாப்பா, சொன்னா கேட்கிறீர்கள் இல்லை, எல்லாம் நாடகம். சுமந்திரனால அதை செய்ய இயலாதென்றால் அங்க போய் ஏனண்டா அங்க கொஞ்ச நாளைக்கு போய் சங்கீதனை போட்டுட்டு சங்கீதனை வச்சு கொண்டு வழக்கு நடத்தவன். எங்களுக்கெல்லாம் அந்த தேவை இல்லை. பிழையானவர்கள் என்றால் பிழையானவர்கள் என்று கை நீட்டவும் தெரியும், சரியானவர்கள் என்றால் சரியானவர்கள் எங்களை சொல்லவும் பரவாயில்லை. நேற்று முன்தினம் பார்த்தேன், நான் நிக்கல இருக்கிற பக்கத்தில் இருக்கிற கயந்திரமேன சொல்றார், தமிழீழம் வேணும் எங்களுக்கு, தமிழீழம் இல்லாமல் நாங்கள் வாழ மாட்டோம், வாங்கோ தமிழீழத்தில் வாழுவோம். இங்கே எல்ஓசியில் இருக்கிற உங்களோட பங்குகள் எல்லாத்தையும் வித்து போட்டு யாழ்ப்பாணம் போவோம். உங்களோட 3 ஏதோ ஒரு நாடுகளில் 3 வச்சிருக்கிறீர்கள் தானே, எல்லா பிள்ளை ஊட்டியலையும் கொண்டு வந்து யாழ்ப்பாணத்தில் வச்சிருப்போம். உங்களோட அடே நீங்கள்லாம் ஒரு காலத்தில் கடைசியாக தமிழில் விடுதலை புலிகள் சாயக்கல்ல கடைசி கோளையும் போன் ஆஃப் பண்ணி போட்டிருந்தார்கள். வெள்ளக்கொடி விவகாரத்தில் கஜேந்திரகுமார் கடைசியாக சரணடைகிற நேரத்தில் நீங்கள் ராணுவ அதிகாரிகிட்ட சொல்லுங்க, நாங்கள் சரணடையும் என்று சொல்கின்ற போது ஃபோனை ஓப் பண்ணிட்டு இருந்தவனுக்கெல்லாம் இன்றைக்கு தமிழீழம் கேட்குது. ஆனால் இல்லை இவங்க உங்களுக்கு தமிழீழம் இல்லடா தையிட்டு வியாரே கூட பிடிச்சி தர மாட்டாங்கன்னு சொன்னா எங்களை சொல்றீங்க கெட்டவங்களு. பிணையில் விடுதலையான பாடகர் சங்கீதன், கிளிநொச்சி மக்களின் குரலாக பாடுங்கள், ஆரோக்கியமான பாடல்கள் நோக்கி உங்கள் பயணம் தொடர வேண்டும். சபையில் அமைச்சர் சந்திரசேகர் வாழ்த்து. எதேவாறான போதிலும் கூட இந்த சங்கீதன் எடுத்துக்கொண்டால் அவர் ரெப் பாடகர், நல்ல திறமையான பாடகர். அதே போன்று தமிழ் மக்களுடைய குரலாக தமிழ் மக்களுடைய எழுச்சி பாடல்களை பாடியிருக்கின்றார். உண்மை, அதை அவரும் கூட ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். நான் கூட எப்பொழுதும் கூட சொல்லுகின்றேன், நீங்கள் எழுச்சி பாடல்களை பாடுவதை நிறுத்த வேண்டாம். இந்த நாட்டில் எங்களுடைய பிரச்சனை பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றன. கிளிநொச்சி மாவட்டம் என்பது எங்களுடைய வறுமை கூடிய மாவட்டங்களில் ஒன்று. கூடுதலாக காணாமல் போனவர்கள் இருக்கின்ற மாவட்டம், கூடுதலாக இன்றைக்கு தாய் தந்தையரை இழந்த பிள்ளைகள் இருக்கின்ற மாவட்டம். அதனால் அவர்களுக்காக பாடுங்கள், அவர்களுடைய குரலாக பாடுங்கள். அங்கு இருக்கின்ற விஷயமாக நாங்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுது கூடுதலாக பார் இருக்கின்ற மாவட்டம், கூடுதலாக பார் வியாபாரிகள் இருக்கின்ற மாவட்டம். நாங்கள் கடந்த காலங்களில் அந்த தேர்தலுக்காக அந்த பிரதேசங்களுக்கு செல்கின்ற பொழுது உறுப்பினர் அவர்களே அங்கு இருக்கின்ற மக்கள் கேட்டுக்கொண்டார்கள், ஐயா முடியுமாக இருந்தால் எங்களுக்கு இருக்கின்ற இந்த கசிப்புக்காரன் கஞ்சாக்காரன் இந்த பார்களையாவது குறைத்து தாருங்கள் என்று கேட்டார்கள்.
கூடுதலாக பாதிக்கப்படுகின்றார். அதனால் அந்த சங்கீசனிடம் நான் கேட்டுக்கொள்வது வேறு எதுமல்ல, அன்று இந்த போதை பிடியில் மதுபானத்தின் பிடியில் சிக்கி இருக்கின்ற எங்களுடைய கிளிநொச்சி மாவட்டத்தில் வாழ்கின்ற மக்களை மீட்பதற்காக பாடுங்கள். அதே போன்று அங்கு இருக்கின்ற காணாமல் போனவர்கள் பரிதவிக்கின்றார், அவர்களுக்காக குரல் கொடுங்கள், பாடுங்கள், பரவாயில்லை. அதே நேரத்தில் அவ்வாறான ஆரோக்கியமான பாடல்களை நோக்கி உங்களுடைய பயணம் தொடர்க்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இதுதான் ஜதார்த்தம். இங்கே கொழும்புல மக்களோட வாழலாம். இந்த 27 ஒரு செக்ஷன் இருக்கு. இந்த 15 வருஷம் ஒரு நாளுமே வாய்ச்சதில்லை. இன்றைய தினம் எங்களுடைய நீதிபதி அலெக்ஸ் ராஜாவுக்கு எதிராக அலெக்ஸ் ராஜா அவர்களை இந்த வாரங்கிற நர்ராயர்ஸில் அமைச்சர் சந்திரசேகர் என்னென்றால் இந்த இவர் அலெக்ஸ் ராஜா அவர்களை இடமாற்றம் தொடர்பாக முதலாக குரல் கொடுத்தது நான் இன்றைக்கு எங்களுடைய கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் வந்து காய்ச்சிருக்கார். எனக்கு அது விளங்கல. என்னண்டா, உங்களுடைய கட்சி பாதிக்கப்படுது என்றால் நீதிபதியை மாற்றக்கூடாது. ஆனால் அலெக்ஸ் ராஜாவை மாற்றி போட்டு இப்போ கொண்டு போட்டுக்கின்றது நீதிபதி சதீசன், ஒரு மிகவுமே மதிக்கத்தக்க ஒரு மனிதன். இப்போ அந்த மனிதனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. இப்போ அலெக்ஸ் ராஜா ஐயா போய் இப்போ நீதிபதி சதீசன் வந்துச்சார், சதீசன் எப்படியாவது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அனுப்பணும்னு ட்ரை பண்ணுறாங்க. அந்த நிலைமையில தான் எங்களுடைய இந்த தமிழருடைய அரசியல் வந்து நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்தது எங்கிட்ட அமைச்சர் சந்திரசேகர் அண்ணே, உங்களுக்கு ஒரு நிமிஷம் தாரம் பேரை சொல்கிறேன், எழுப்பி பயில சொல்லுங்க. முடிஞ்சா நட்ராயர் சிலைக்கு ஒரு பயில சொல்லுங்க. ரெண்டாவது கேட்குறேன், இந்த மயிலட்டியில் இருக்கிற அந்த ஆர்மி கேம்பில் 230க்கும் மேற்பட்ட குடும்பங்களோட காணியில் ஆர்மி கேம்பை கட்டியிருக்காங்க. இன்றைக்கும் வழி வடக்கில் அந்த சார் மலைக்குள்ள நிற்குது. ஆனால் நாங்கள் இன்றைக்கு வந்திருந்து கொண்டு ஸ்ரீதரனோட கண்டீனில் ஒரு கதை, அதுக்கு பிறகு இளங்குமரனோட கண்டீனில் ஒரு கதை, அதே வீடியோ எடுத்து போட்டுறாங்க. ஏனென்றால் இந்த அரசியல்வாதிகள் வடக்கில் கதைக்கிற என்ன அரசாங்கத்தை திரத்துவோம், கொஞ்சம் இருக்கண்ணே, அரசாங்கத்தை திரத்துவோம் போட்டு கண்டியில் வந்து உங்கள்கிட்ட என்ன கேட்குறாங்க, என்ன பிச்சை எடுக்கிறான்னு வெளியே சொல்லுங்க. நீங்க நாங்கள் இந்த வரைக்கும் அப்படி அரசியல் செய்த இல்லாத உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்க இடுப்புலகளில் கடைசியா எனக்கும் உங்களுக்கும் டீலண்டாங்க. சரி பரவாயில்ல, என்ன உங்களோட பரவாயில்ல, பொம்பளையோட சேர்த்து சொல்ல. அதை விட முக்கியமான ஒரு கதை என்னென்றால், எங்களுடைய தேசிய தலைவர் பிரபாகரன் தொடர்பாக எங்களுடைய ரவுக் கபீம் சொல்லியிருக்கிறார், அவரை கொலை செய்த அந்த இதை வந்து சேனல் 4 போட போகுது. எனக்கு என்ன கவலை என்றால், இந்த 2009 2026 வரைக்கும் ரவுக் கபீமுக்கு அவர்கிட்ட பிள்ளை வந்து அதை தேசிய தலைவருடைய மகன் பாலச்சந்திரன் கொலை செய்யப்பட்ட தெரியாது. இப்போ அவருக்கு அரசியல்ல பாலச்சந்திரன் பேர் கேட்குது. இப்படி சில்லறத்தனமான அரசியலை செய்யறதை விட்டு போட்டு, என்னை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய மதிப்புக்குரிய அமைச்சர் முன்னால் இருக்கிறார், தயவு செய்து நடராஜர் சிலையை மறுபடியும் பலாலியில் வைக்க முடியுமென்னா நான் உங்களுக்கு ஆதரவு தருவேன். தயவு செய்து இந்த குருந்தூர் மலைக்கு இவர் அடிச்சிருக்கிற கடிதத்தை, அங்கே எங்களுடைய வரலாறுகள் இருக்கல, அங்கே எங்களுடைய தமிழ் மக்கள் வாழையில, அங்கே சைவர்கள் வாழையில என்று சொல்ற தொல்லியல் திணைக்களத்தினுடைய அந்த கடிதத்தை விட்ரோ பண்ணி அங்கே மறுபடியும் முடிக்கிறேன், அங்கே மறுபடியும் எங்களுடைய ஐயனார் கோயிலை கட்ட விடுமாக இருந்தால் இந்த அரசாங்கத்துக்கு என்னுடைய ஆதரவு கட்டாயம் இருக்கும். நன்றி, வணக்கம்.